SUD Life International Wealth Creator Planல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ட்ரூலி குளோபல் வெல்த் கிரியேஷன்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு டோர்ஸ் ஓபன் பண்ண இந்த பாலிசி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா இல்ல இதுவும் ஜஸ்ட் another simply packaged standard ULIP features with an international tag இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டா? வாங்க ஒரு in-depth analysis மூலமா இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கலாம். Hi there, welcome back to holisticinvestment.in. ஸோ இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு யூனிட் லிங்க் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நோ பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், ஆனால் உங்களுடைய பாலிசி டேர்ம் எக்ஸ்டெண்ட் பண்ற ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்க்கு 5 இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய சாய்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண பிரீமியம் அலோகேஷன் சார்ஜ் கிடையாது. ஸோ என்டையர் பிரீமியம் நீங்க சூஸ் பண்ணிருக்க ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆக்சஸ் டு இன்டர்நேஷனல் ஈக்விட்டி அண்ட் கமோடிட்டி மார்க்கெட்ஸ் ஃபார் பொட்டன்ஷியல் வெல்த் கிரியேஷன் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு டெட் சம் அஷ்யூர்ட் மல்டிபிள் சூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கு. பெனிஃபிட்ஸ்லயும் மெச்சூரிட்டி பெனிஃபிட் அண்ட் டெத் பெனிஃபிட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் ஒரு யூனிட் லிங்க் பாலிசின்றதுனால சார்ஜஸ் டிடக்ட் பண்றாங்க உங்க பிரீமியம்ல இருந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி. லைக் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ், சரண்டர் சார்ஜ், ஸ்விட்சிங் சார்ஜஸ், பார்ஷியல் வித்ட்ராவல், மோர்டாலிட்டி, நிறைய சார்ஜஸ். இது எல்லாமே இன்வெஸ்டருக்கு ஒரு அடிஷனல் பர்டனா தான் இருக்கு. அன்லைக் டைரக்ட் இன்டர்நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அங்க இந்த மாதிரி காஸ்ட் கிடையாது. as a result இது எல்லாமே உங்க நெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆக்சுவலி இம்பாக்ட் ஆகி அல்டிமேட்லி உங்களுடைய ஃபைனல் கார்பஸ் நீங்க அக்யூமுலேட் பண்றதா ரெடியூஸ் ஆகும். ஸோ இது நம்ம ஒரு டிராபேக்கா தான் கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் இதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூரிங் த பாலிசி டேர்ம் நீங்க எப்ப வேணா டாப் அப் பிரீமியம் பண்ணிக்கலாம். அண்ட் பாலிசி டேர்ம் அப்போ பிரீமியம் அமௌண்ட் ரெடியூஸும் பண்ணிக்கலாம் அட் எனி டைம். அண்ட் உங்களோட பிரீமியம் பேமெண்ட் டேர்ம் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கிற ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 1 year. அண்ட் பாலிசி டேர்மையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 1 year அப் டு த மெச்சூரிட்டி டேட். அண்ட் பிரீமியம் ரீடைரக்ஷன், ஃபண்ட் ஸ்விட்சிங் இதெல்லாமே பாலிசி ஹோல்டரோட ப்ரிஃபரன்ஸ் படி இந்த ஆப்ஷன்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். செட்டில்மெண்ட் ஆப்ஷன், டெத் அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் ரெண்டுத்துக்குமே அவைலபிளா இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ் எதுவுமே ஃபர்ஸ்ட் 2 பாலிசி இயர்ஸ்க்கு அவைலபிள் கிடையாது. ஹை சார்ஜஸ் இருக்கிறதுனால ஓவரால் ரிட்டர்ன்ஸ் ரெடியூஸ் ஆகுது நமக்கு. அண்ட் பாலிசியில லோன் ஃபெசிலிட்டி அவைலபிளா இல்ல. அண்ட் இன்அடிக்குவேட்டான சம் அஷ்யூர்ட் இருக்கிறதுனால இட் லீவ்ஸ் கேப்ஸ் இன் ப்ரொடெக்ஷன். இந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸ் இந்த பாலிசியில இருக்கு. இதை நம்ம மைண்ட்ல வச்சுதான் இதுல இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றத பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு IRR அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இன்னும் ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் இதை பத்தி இன்னும் டீடைலா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் நீங்க கண்டிப்பா பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணலாம். ஸோ இப்போ பாலிசி ப்ராஷர்ல கொடுத்திருக்க பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி நம்ம இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ணலாம். ஸோ கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஒரு 35-year-old மேல் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்றாங்க. த சம் அஷ்யூர்ட் ஆஃப் 11,000. ஸோ பாலிசி டேர்ம் 20 years, பிரீமியம் பேயிங் டேர்ம் 20 years. ஸோ ஆனுவலா பிரீமியம் பாத்தீங்கன்னா 10,000 rupees. இப்போ பிரீமியம் ரெகுலரா கட்டிட்டே வந்தாருன்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட் அவருக்கு ஃபண்ட் வேல்யூவா கிடைக்கும். ஆனா பாலிசி ப்ராஷர்ல எப்படி அஸ்யூம் பண்ணிருக்காங்க ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னா 4 and 8% per annum. இது எக்ஸாம்பிள் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான், கேரண்டீட் கிடையாது. ஜஸ்ட் இன் கேஸ் இந்த பாலிசி எப்படி ஒரு worst and best case சினாரியோல பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு காட்டுறதுக்காக ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. 4% ரிட்டர்ன் சினாரியோல பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டட் ஃபண்ட் வேல்யூ 2.46 lakhs. அப்ப IRR 1.96% தான் வருது. இதே 8% ரிட்டர்ன் சினாரியோல ப்ரொஜெக்டட் ஃபண்ட் வேல்யூ 3.84 lakhs. அப்ப IRR 5.88% தான் வருது. ஸோ ரிஸ்க் இன்வால்வ்டா நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரிட்டர்ன்ஸ் ஆக்சுவலி அண்டர்வெல்மிங்கா தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ இன்வெஸ்டர்ஸ் ஜெனரலி ஈக்விட்டி லிங்க் ப்ராடக்ட்ஸ்ல ஹையர் ரிட்டர்ன்ஸ் ஆல்ஃபா ஜெனரேஷன் டெலிவர் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இல்லனா லாங் டேர்ம்ல இன்ஃப்ளேஷன் அவுட் பேஸ் பண்ற மாதிரி கம்ஃபர்டபிளி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் நம்ம ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏர்ன் பண்றதோட டிபிக்கலி அதோட கம்மியா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஒரு ட்ரூ ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா இது ஜஸ்டிஃபை பண்றதுக்கு இட்ஸ் மேக்கிங் இட் டிஃபிகல்ட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு IRR அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கிட்டது ஒரு ரிஸ்க் ரிட்டர்ன் ட்ரேட் ஆஃப் இதுல ப்ராப்பரா இல்லாததுனால அட்ராக்டிவா இல்லாததுனால நம்ம வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜில கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். இதை விட இன்னும் பொட்டன்ஷியலி எது பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன் இன்டர்நேஷனல் கேட்டகரி. ஸோ இதுல உங்களுக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்க்கு எக்ஸ்போஷர் கொடுக்குறாங்க. சிமிலர் டு இந்த பாலிசி என்ன சொல்றாங்களோ கிளைம்ஸ் டு ஆஃபர் பட் வித் கிரேட்டர் எஃபிஷியன்சி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. ஒரு இன்டர்நேஷனல் ஈக்விட்டி ஃபண்ட் அப்படின்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு எந்த கம்பெனிஸ் அவுட் சைட் இந்தியாவில் இருக்கலாம் அதுல இவங்க உங்க மணியை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் இப்போ இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாம உங்க ஃபண்ட்ஸ்ல இவங்க ஆப்பிள், கூகுள், டெஸ்லா, அமேசான், மைக்ரோசாஃப்ட் இல்ல கம்பெனிஸ் லிஸ்டட் இன் லைக் மார்க்கெட்ஸ் ஆஃப் US, யூரோப் ஆர் ஜப்பான் அந்த மாதிரி மார்க்கெட்ஸ்லயும் லிஸ்ட் பண்ணிருக்க கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எசென்ஷியலி ஒரு குளோபல் ஜெயன்ஸோட ஷேரை உங்களை ஓன் பண்ண அலோ பண்றாங்க வித்வுட் த நீட் டு ஓபன் அன் இன்டர்நேஷனல் ட்ரேடிங் அக்கௌண்ட். இன்டர்நேஷனல் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் உங்களுக்கு ஃபாரின் ஸ்டாக் மார்க்கெட்ஸ்க்கு எக்ஸ்போஷர் கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் அதுலயுமே பாத்தீங்கன்னா ஹையர் ரிஸ்க் இருக்கும் டியூ டு ஸ்டாக் மார்க்கெட் வாலட்டிலிட்டி அண்ட் கரன்சி ஃபிளக்சுவேஷன்ஸ்.
பட் ஸ்டில் அவங்க என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் டைவர்சிஃபிகேஷன், வேர்ல்ட் லீடிங் கம்பெனிஸ்க்கு ஆக்சஸ் அண்ட் யூலிப்ஸ் கம்பேர் பண்ணால் பொட்டன்ஷியல் ஃபார் ஹையர் ரிட்டர்ன்ஸ். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? எஸ்யூடி லைஃப் இன்டர்நேஷனல் வெல்த் கிரியேட்டர் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இந்த பாலிசி பேசிக்லி ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்டா பொசிஷன் பண்ணியிருந்தாலும் இது ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இஸ் ஃபார் ஃப்ரம் கன்வைன்சிங். ஸோ என்னதான் குளோபல் மார்க்கெட்ஸ்க்கு ஆக்சஸ் கொடுத்தாலுமே இந்த ஃபீச்சர் ஒரு மச் வேல்யூவை கிரியேட் பண்ற மாதிரி இல்லை. ஏன்னா நெட் ரிட்டர்ன்ஸ் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு அதுவும் நம்ம எடுத்திருக்கிற ரிஸ்க் ப்ரொபோர்ஷனேட்டா இல்லை, டூ லோன்னு சொல்லலாம். ஸோ பிரைமரி ரீசன் இதோட அண்டர் பர்ஃபார்மன்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை சார்ஜஸ் மூலியமாகவும் அண்ட் இதில் இருக்கிற ஹை ஏஜென்ட் கமிஷன் மூலியமா தான். ஸோ இன்டர்நேஷனல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏன் குளோபல் இன்வெஸ்டிங்க்கு யூலிப்ஸ் விட பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோவர் சார்ஜஸ், ஸோ ஹையர் ரிட்டர்ன்ஸ் அண்ட் லிக்விடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு, ஸோ நோ லாக் இன் பீரியட் அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்பரன்சி இருக்கு காஸ்ட் அண்ட் ரிட்டர்ன்ஸ்ல. இது ஒரு ஃபோக்கஸ் ப்ராடக்ட், பியூர் இன்வெஸ்ட்மெண்ட் தான். உங்களுக்கு இன்சூரன்ஸும் வேணும்னா நீங்க செப்பரேட்டா ஒரு டேர்ம் பிளான் கன்சிடர் பண்ணிக்கலாம். கோல் பிளானிங்க்குமே பார்த்தீங்கன்னா பெட்டர் சூட்டபிலிட்டி, ஈஸி என்ட்ரி அண்ட் எக்ஸிட், எஸ்ஐபி ஆப்ஷன் இருக்கு, ரிட்டையர்மெண்ட்ல எஸ்டபிள்யூபி ஆப்ஷனும் நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோல் பார்த்தீங்கன்னா குளோபல் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி டைவர்சிஃபை பண்றதுனா நீங்க கண்டிப்பா இன்டர்நேஷனல் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே டைரக்ட்லி இன்வெஸ்ட் பண்ணலாம். லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியில் ஹையர் கவரேஜ் கூட அஃபோர்டபுள் ப்ரீமியம்லேயே உங்களுக்கு கிடைக்கும். பட் ரெண்டுமே நீங்கள் யூலிப்ல மிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணுன்றதப்போ யூஸ்வலி வாட் யூ வில் கெட் இஸ் ஆவரேஜ் இன்சூரன்ஸ் அண்ட் அதை விட பிலோ ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.